class 10, exercise 3.5, question number 4, fourth subdivision. Places A and B are 100 km away on a highway. So, இப்போ வந்து two places இருக்கு. So, A and B. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க distance வந்து 100 kilometers. One car starts from A and another from B at the same time. So, ஒரே டைம்ல வந்து இந்த ரெண்டு பிளேஸ்ல இருந்து ஒரு கார் ஸ்டார்ட் ஆகுது. If the cars travel in the same direction at different speeds, they meet in 5 hours. So, இப்போ வந்து எய்தர் இந்த ரெண்டு கார்ஸுமே வந்து லெஃப்ட் சைடு டிராவல் பண்ணுது, இல்லைன்னா ரெண்டுமே வந்து ரைட் சைடு டிராவல் பண்ணுது. ஸோ அப்படி சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும்போது பட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ், தே மீட் இன் 5 hours. ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம ரைட் சைடு டிராவல் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுவும் வந்து இங்கே டிராவல் பண்ணி போகுது, ஏ காரும் வந்து இந்த சைடு டிராவல் பண்ணி போகுது. ஸோ ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ டைம்ல மீட் பண்றாங்கன்னா தே மீட் இன் 5 hours. ஸோ இப்போ இதுல பார்த்தோம்னா வந்து இப்போ ஒரே டைம் தான் எடுக்குது அப்படின்னும் போது ஏ ஹேஸ் காட் அ கிரேட்டர் ஸ்பீடு. ஏவோட ஸ்பீடு வந்து அதிகம். ஸோ இப்போ இதை வச்சு வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா வந்து ஆக்சுவலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இதுல இருந்து டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கணுமா இருந்தா ஸோ டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இப்போ வந்து இந்த ஏ அண்ட் பி இந்த ரெண்டு கார்ஸோட ஸ்பீடு வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏல இருந்து டிராவல் பண்ற காரோட ஸ்பீடு வந்து எக்ஸ், பில இருந்து டிராவல் பண்ற காரோட ஸ்பீடு வந்து ஒய். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து 5 hours டைம் தான் எடுக்குது. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த ஃபர்ஸ்ட் கார் இஸ் 5x and the distance traveled by the second car is 5y. So இந்த 5x 5y எப்படி எழுதுறோம்னா இந்த ஃபார்முலா வச்சு. ஸோ ஸ்பீட் இன்டூ டைம். இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கார் டிராவல் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ், இது செகண்ட் கார் டிராவல் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த ஏபி, which is 100 kilometers. So the difference between the two distances அப்படின்னா 5x minus 5y equal to 100. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸோட டிஃபரன்ஸ். இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பை 5 பண்ணிக்கலாம். ஸோ பண்ணோம்னா we will get x minus y equal to 20. இதை ரீஅரேஞ்ச் பண்ணாதான் 20 வந்து நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்தா we will get x minus y minus 20 is equal to 0. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு வந்து ஆஃப்டர் 1 hour. ஸோ இப்போ டைம் டேக்கன் வந்து 1 hour. ஸ்பீட் வந்து வில் ரிமைன் த சேம் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ த டிஸ்டன்ஸ் வில் பிகம் ஃபார் த ஃபர்ஸ்ட் கார் இட் வில் பி எக்ஸ், தட் இஸ் 1 into x is x. ஃபார் த செகண்ட் கார் இட் வில் பி ஒய், ஏன்னா 1 into y. இப்போ இந்த ரெண்டு காரும் வந்து இந்த செகண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் டிராவலிங் இன் த in different directions, அதாவது opposite to each other travel பண்ணி they are meeting in 1 hour. அப்போ the distance traveled by A will be x. for example இந்த பாயிண்ட்ல தான் மீட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து x, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து y. ஸோ இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து A and B டிராவல் பண்ணி வர்றாங்க. ஸோ திஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் the given 100 kilometers. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா we will get x plus y minus 100 is equal to 0. ஸோ இது வந்து இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும் as per the given question. ஸோ இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்காக இப்போ இதை அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அரேஞ்ச் பண்ணோம்னா we will get x y and 1. ஸோ இந்த இடத்துல வந்து y ஓட கோஎஃபிஷியன்ஸ். ஸோ y ஓட கோஎஃபிஷியன்ட் இங்கே -1, இங்கே +1. ஸோ 1 -1 and 1. and இங்கே வந்து கான்ஸ்டன்ஸ். ஸோ here it is -20 and here it is -100. ஸோ -20 -100. and here
x oda coefficients. So it is 1 and 1. Here again the coefficients of y, which is minus 1 and 1. இப்போ நம்ம cross multiplication method use பண்ணோம்னா, so first x divided by minus 1 into minus 100, which is 100, minus 1 into minus 20, which is minus 20, which is equal to y by, again இங்கே வந்து இப்படி multiply பண்ணோம்னா minus 20 into 1 is minus 20, minus of minus 100 into 1, which is minus 100. இங்கே first in the arrow, so that is 1 by 1 into 1 is 1 and minus 1 into minus 1, which is minus 1. இப்போ இதை வந்து நம்ம simplify பண்ணோம்னா we will get x by, இங்க வந்து 100 minus of minus, so 100 plus 20 is 120. இங்க வந்து y by minus 20 minus of minus, so this is plus 100, so 100 minus 20 is 80. 1 by 1 minus of minus, so 1 plus 1, which is 2, so 1 by 2. இப்போ இதுல இருந்து x and y values find out பண்றதுக்கு first இந்த பார்ட்டை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். So x by 120 is equal to 1 by 2. So x is equal to 1 by 2. So x is equal to 120 by 2, which is equal to 60. And இப்போ இதையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணோம்னா y by 80 is equal to 1 by 2. So y is equal to 80 by 2, which is 40. So now the speed of the first car is 60 km per hour. And the second car is 40 kilometers per hour.